பிரேயர் ஆரம்பிக்கிறோம். ஓம் நமச்சிவாய. குரு வாழ்க, குருவே துணை. இறையருடும் குருவர்களும் என்று துணை நிற்கும். எல்லாம் அல்ல மாயாண்டி சாமிகளுடைய ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். குரு வாழ்க, குருவே துணை. வணக்கம். நம்ம இது வரைக்கும் பாவங்களை பத்தி பேசிட்டு வந்தோம். 6 பாவங்களை பார்த்திருக்கோம். இப்ப 7வது பாவத்திலிருந்து பார்க்க போறோம். பாவம்னா என்ன அப்படிங்கிறத நன்கு புரிஞ்சுக்கணும். பாவம்ங்கிறது நடிப்பு, பாவனை. அதாவது ஒவ்வொரு 12 விதமான பாவனைகள் இருக்கு. அதுல நமக்கு 6 பாவனை பார்த்துட்டோம், 6 பாவத்தை பார்த்துட்டோம். அதனால ஒவ்வொரு மனையும், ஒவ்வொரு பாவமும், ஒவ்வொரு வீடும் ஒவ்வொருதான தன்மைகளை வைத்திருக்கு அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கணும். 7ஆம் பாவம். 7ஆம் பாவம்ங்கிறது என்ன அப்படின்னா, 1ஆம் பாவத்திலிருந்து 6ஆம் பாவம் வரைக்கும் மாற்ற முடியாது. ஜாதகரை அனுபவிச்சே தீரணும். 7ஆம் பாவத்திலிருந்து 12ஆம் பாவத்து வரைக்கும் ஜாதகரா பார்த்து சில மாற்றங்கள் செய்து கொள்ளலாம். அதனால 7ஆம் பாவத்தை நம்ம பார்க்கிறோம். 7ஆம் பாவம்ங்கிறது சமசப்தமாக இருக்கக்கூடிய பாவம். அதனால 7ஆம் பாவம்ங்கிறது நமக்கு நேரா இருக்கக்கூடிய பாவம். பூமிங்கிறது சூரியன் எங்க இருக்கோ அதுக்கு நேரா 7ஆம் வீட்டுல தான் பூமி இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இப்ப 7வது வீடு அல்லது 7வது பாவம், இது திருமணத்தை குறிக்கும் வீடு. இது திருமணத்தை குறிக்கும் வீடு. இது வியாபாரத்தையும் குறிக்கு. ஒருவர் மரணத்தை குறிக்கும் வீடு இதுதான். பொது மாரகம் அப்படின்னாலே 7ஆம் பாவம் தான். ஒருவர் ஜாதகத்தில் 7ஆம் வீடு பிரயாணத்தையும் குறிக்கும். ஒருவருடைய ஜாதகத்துல 7வது வீடு பிரயாணத்தையும் குறிக்கும். 7வது வீடு சமூக தொடர்புகளையும் குறிக்கும். நாம் அடுத்தவர்களோட எப்படி பழகுறோம் அப்படிங்கிறதையும் 7ஆம் வீடு குறிக்கும். இப்ப இவருக்கு திருமணம் 7வது வீடு எடுத்துக்கிறோம். இப்ப 7வது வீட்டில் சனி இருக்கிறதாக வைத்துக் கொள்வோம். சனி என்பது தாமதத்தை குறிக்கக்கூடிய கிரகம். அப்ப 7வது வீட்டில் சனி இருந்தால் தாமதமாக திருமணம் நடக்கும் அப்படின்னு எடுத்துக்கிறோம். உதாரணமாக கடகலக்கணத்தை எடுத்துடுறோம். கடகலக்கணத்தை எடுத்துட்டோம்னா, கடகலக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல சனி இருக்காரு அப்படின்னா அவர் 7க்குடையவரும் 8க்குடையவர் ஆகிறார். அப்ப தாமதத்தையும் தருவாரு, சில சங்கடத்தையும் தருவாரு. 8ஆம் வீடு என்பதனால் அது 8வது வீடு என்ன செய்யுது? 8வது வீடுனா சில சங்கடங்களை கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு எடுத்துக்கணும். இதே கடகலக்கணத்துக்கு குரு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. 7வது வீட்டுல குரு இருந்தால் அவர் 6க்கும் 9க்குடையவர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இப்ப இந்த இடத்துல 6வது வீடு 9வது வீடு இருக்கிறதுனால திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று கேட்டால், 6வது வீடு என்பது 7ஆம் வீட்டுக்கு 12வது வீடு, 7வது வீட்டுக்கு விரயஸ்தானம், 7வது வீட்டுக்கு இழப்பு அப்படின்னு அர்த்தம். அப்ப 7வது வீட்டு திருமண வாழ்க்கையில் சுகப்படாது, பிரச்சனையை நிறைந்ததாக இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். 9வது வீடு அப்படிங்கிறது நம்முடைய பாக்கியம். 9வது வீடு என்பது இறைவன் அருள். அதனால 7ஆம் பாவத்தை நம்ம மிக முக்கியமாக நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். சரி, அப்ப 7வது பாவம்ங்கிறத நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா, நமக்கு நேராக இருக்கக்கூடிய பாவம். ஒருவருடைய லைஃப் பார்ட்னரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா 7ஆம் பாவத்தை பார்க்கணும். அந்த 7ஆம் பாவத்துல எந்த கிரகம் இருக்கு, அவர் எத்தனைக்குரியவர், அந்த கிரகம் யாரு அப்படின்னு சொல்லணும். இதான் 7ஆம் பாவம். அடுத்து 8ஆம் வீடு ஒருவரின் ஆயுளை குறிக்கும் வீடு. இது பிதிர் ராஜ்ய சொத்துக்கள். பிதிர் ராஜ்ய சொற்கள் சாமி சாமி நல்லா இருக்கு சாமி. நீங்க எப்படி இருக்கீங்க? சௌரியமா இருக்கீங்களா? அப்படியா? ரொம்ப சந்தோஷம். உங்க குரலை கேட்டோன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம். கிளாஸ்ல இருக்கேன். கிளாஸ் நடந்துட்டு இருக்கு, ஆன்லைன் கிளாஸ். இப்ப எங்க இருக்கீங்க? ஊர்ல இருக்கீங்களா, வெளியில இருக்கீங்களா? அப்படியா? கிளாஸ் இப்ப ஃப்ரீயா இருக்கீங்களா?
உங்களுக்கு லிங்க் அனுப்புறேன், உள்ள வர்றீங்களா? இந்த அனுப்பு. இப்ப 7வது வீடுங்கிறது நமக்கு நேரடியாக இருக்கிறது. பொது மாரகம். 7ஆம் பாவங்கிறது பொது மாரகம்னு சொல்லணும். அப்ப 7வது வீடை நமக்கு எதிர் வீடு அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்ப 7வது வீடை நம்ம முக்கியமா பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். சரி, 8வது வீடு ஒருவருடைய ஆயுளை குறிக்கும். இது பிதிர் ராஜ்ய சொத்துக்கள், அதாவது பிதிர் ராஜ்ய சொத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். உயிர்கள் என்று சொல்லுகிறோம், இன்சூரன்ஸ் சொல்றோம், கிராஜுவேட்டின்னு சொல்றோம், போனஸ் ஆகியவற்றை குறிக்கும் வீடு இதுதான். இது மரணம் இயற்கையாக உள்ளதா அல்லது துர்மரணம் என்பதை இந்த வீட்டை கொண்டு அறியலாம். அடுத்து இன்பம் துன்பம் தோல்வி, இன்பத்தையும் துன்பத்தையும் தோல்வியையும் தண்டனையும் தடையையும் ஜெயில் தண்டனையா இவைகளை அறிய பயன்படும் வீடுதான் இந்த 8வது வீடு. இந்த வீட்டை துஸ்தானம் என்று சொல்வார்கள். 8வது வீடுங்கிறது துஸ்தானம். 8ஆம் வீட்டில் சனி இருந்தால் ஒருக்கு தீர்க்க ஆயுள் என்பதை நீங்கள் முடிவு செய்ய வேண்டும். 8வது வீட்டில் சனி இருப்பது தீர்க்க ஆயுளை கொடுக்கும். அதாவது 8வது வீட்டில் சனி இருந்தால் தீர்க்க ஆயுள், பூரண ஆயுள், நித்திய கண்டத்தை கொடுக்கக்கூடிய வீடு அப்படிங்கிறத நீங்க மனசுல வச்சுக்கணும் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். இப்ப அதே நேரத்துல குரு இருந்தால் தீர்க்கம் என்று சொல்லலாம், ஆயுள் தீர்க்கம் என்று சொல்லலாம். 8ஆம் வீட்டில் உள்ள கிரகம் 8ஆம் வீட்டின் அதிபதியும் தசா புத்தி அந்தரம் நல்லதை செய்யும் என்பதை பலரின் அபிப்பிராயம். 8ஆம் பாவம் என்பது அடுத்தவருடைய பணம், அடுத்தவருடைய சொத்து அப்படிங்கிறத நீங்க மறந்துக்க கூடாது. 8வது வீட்டை கேஎஸ்கே அவர்கள் இதை பர்ச்சூன் ஹவுஸ் அப்படின்னு சொல்றாரு, அதாவது அதிர்ஷ்ட வீடு அப்படின்னு சொல்லுவாரு அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். அடுத்து 9வது வீடு. 9வது வீடு உங்களுக்கு தெரியும். 9வது வீடு என்பது தகப்பனார். போன ஜென்மத்தில் ஒருவர் செய்த பூர்வ புண்ணியங்களும் பாவங்களும், நீண்ட பயணம், தெய்வ தரிசனம் செய்தல் போன்றவற்றை எல்லாம் இந்த 9வது வீட்டின் மூலமாகத்தான் நாம் அறிய முடியும். 9ஆம் வீடுங்கிறது நமது பாக்கியம். 9 என்பது நமது நம்பிக்கை. 9 என்பது நம்முடைய இஷ்ட தெய்வம். 9 என்பது நம்ம பெற்ற தந்தை. நாம் பெறுவதற்கு நம்மை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த கடவுள்ல ஒருத்தர் தான் 9. நம்முடைய இஷ்ட தெய்வமும் 9 தான். 9ஆம் பாவம் என்பது உயர்கல்வியை குறிக்கக்கூடியது. உயர்கல்வியை குறிக்கக்கூடியது. முன்பின்னு தெரியாதவர் ஆய்வத்தை குறிப்பது இந்த வீடுதான். அதனால முன்னும் பின்னும் தெரியாதவர்கள்னா யாரு? அந்நியர்கள், அந்நிய தேசத்தர்கள், அந்நிய நாடு எல்லாமே எதை குறிக்குது? 9ஆம் பாவம் தான் குறிக்கிறது. ஒருவர் 9ஆம் வீட்டில் சனி அல்லது செவ்வாய் போன்ற பாவகிரகங்கள் இருந்தால் என்று கொள்வோம், நிச்சயமாக இவருக்கு தகப்பனார் அனுசரணையே இருக்க மாட்டார் என்பதை நீங்க எடுத்துக்கணும். 9ஆம் வீட்டுல பாவகிரகம் இருக்கக்கூடாது. 9ஆம் வீட்டை தவிர சூரியன் நிலையையும் நாம் நன்கு கணத்தில் ஆராய வேண்டும். எப்பயுமே ஒரு பாவத்தை ஆராய்வது போல பாவத்தின் காரகமான, அதாவது அந்த காரகத்துவத்துக்கான கிரகத்தையும் ஆராய்ச்சி செய்யணும். ஏன்னா சூரியன்கிறது அப்பா, சந்திரன்னா அம்மா, சகோதரனா ரத்த சம்பந்தமான உறவுகள், சுக்கிரன்னா மனைவி, குருனா குழந்தை. அப்ப இந்த பாவங்களை, இந்த கிரகத்தையும் நம்ம ஆய்வு செய்ய வேண்டும்.
சூரியன் பிதிர்காரன் அல்லவா. 9ஆம் வீட்டில் பல பாவங்கள் இருக்குமாயினும் அந்த வீட்டின் காரகத்துவம் எல்லாம் கெட்டுவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. 9ஆம் வீட்டில் எந்ததா இருந்தாலும் 9ஆம் வீட்டை பொறுத்த வரையில அந்த வீட்டில் சுபகிரகங்கள் இருப்பது நல்லது. 9ஆம் வீடு தான் தான தர்மம். ஒருத்தன் ட்ரஸ்ட் வச்சு நடத்தணும், தான தர்மத்தை வச்சு நம்ம நடத்தணும்னு நினைச்சோம்னா, மக்களுக்கு தொண்டு செய்யணும், தூர தேசங்களுக்கு போகணும், புனித யாத்திரை போகணும்னா 9ஆம் பாவம் நமக்கு கொடுப்பனையும் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். அப்ப 9ஆம் பாவத்தினுடைய கொடுப்பனை நமக்கு கண்டிப்பா வேணும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். அடுத்து 10வது வீடு, அதாவது இருக்கிறதுல மிக முக்கியமான ஒரு பாவம் என்னன்னா 10 ஜீவனம். அது கர்மா. ஒருவரின் ஜீவனம், ஒருவருக்கு கர்மா, ஒருவருடைய கௌரவம், சபையில் முக்கியத்துவம் ஆகிட்டு 10ஆம் வீட்டை ஒரு 10வது வீடு தான் ஒருத்தன் சபையில எவ்வளவு மரியாதையா இருக்கா, எவ்வளவு கௌரவமா இருக்கா அப்படிங்கிறத குறிக்கிறது. ஒரு தொழில முன்னேற்றம் அடைவானா, பதவி புகழ் அடைவானா ஆகியவற்றை எல்லாம் இதை வச்சுதான் சொல்லுவதற்கும். ஒருவன் அரசியல் நல்லவராக இருப்பானா அல்லது இருக்காதா, இந்த வீட்டை வைத்துத்தான் சொல்ல வேண்டும். இது கர்மஸ்தானம் என்று கூறுவார்கள். அதாவது தாயார் தகப்பனார் செய்யும் கர்மங்களை இந்த வீட்டை கொண்டுதான் சொல்ல வேண்டும். ஒருவன் எஜமான், அரசாங்கம் இவைகளை இந்த வீடுகளுக்கு கொண்டு பார்க்கணும். ஒருத்தர் அரசாங்கத்துல உயர் பதவியிலோ சமுதாயத்திலேயோ உயர் பதவியில் இருக்கணும் அப்படின்னா 10வது வீடு மிக 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 முக்கியம் அப்படின்னு எடுத்துக்கணும். அடுத்து 10வது வீடை வைத்துத்தான் நமக்கு, அதாவது 9ஆம் வீடுங்கிறது யாருன்னா ஒருத்தர் கொடுக்கிற வெகுமதி, நமக்கு இறைவனா பார்த்து கொடுக்கிற பதவி, இறைவனா கொடுக்கக்கூடியது. அது 9ஆம் பாவம். இப்ப ஒருத்தர் ஜனாதிபதியா இருக்காரு, ஒருத்தர் கவர்னரா இருக்காரு, நியமனம் பண்றதெல்லாம் 9ஆம் பாவம். ஆனா நம்ம மக்களோட நேரடியா போய் உழைச்சு கர்மம் விழுந்து கர்மம் செஞ்சு ஓட்டு வாங்கி எல்லாம் செய்யறது 10ஆம் பாவம், அதாவது கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்றோம். அடுத்து 11ஆம் பாவத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். இதை லாபஸ்தானம் என்று கூறுவார்கள். நம்ம வாங்கக்கூடிய, நமக்கு வரக்கூடிய லாபத்தையும் சுகத்தையும் அளிக்கக்கூடியது இந்த வீடு. மூத்த சகோதரத்தை பற்றி இந்த வீட்டை வைத்துக் கொள்ளலாம். நண்பர்கள் இந்த வீட்டை வைத்து கூறலாம். நல்ல கிரகங்கள் இந்த வீட்டில் இருப்பது சிறப்பு. நல்ல கிரகங்கள் இந்த வீட்டில் இருந்தால் நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். பொது வாழ்க்கையில் என்ன மிச்சம் என்பதை இந்த வீட்டை வைத்துத்தான் கூற வேண்டும். நம்ம என்ன லாபத்தை அடைய போறோம், நம்ம என்னத்தை சந்தோஷத்தை அடைய போறோம், என்ன மன நிறைவு அடைய போறோம், என்ன மகிழ்ச்சி அடைய போறோம்ங்கிறத இந்த 11ஆம் வீட்டை வச்சுத்தான் சொல்ல வேணும். 11ஆம் வீட்டுக்குரிய கிரகம் 5ஆம் வீட்டில் இருந்தால் புத்திரத்தால் லாபம் பெறுவார். 11ஆம் வீட்டின் அதிபதி எந்த பாவத்தில் போய் உட்கார்றாரோ அந்த பாவத்தின் மூலமாக லாபத்தை அடைவார். 11ஆம் பாவம் அதிபதி 5ஆம் பாவத்தில் உட்கார்ந்தா புத்திரனால் லாபம். 11ஆம் பாவம் 1ஆம் பாவத்தில் உட்கார்ந்தால் ஜாதகர்களால் லாபம். 2ஆம் பாவத்தில் உட்கார்ந்தால் குடும்பத்தால் லாபம், பொருளாதாரத்தால் லாபம். 3ஆம் பாவத்தில் உட்கார்ந்தால் முயற்சியினால இளைய சகோதரத்தினால லாபம் வருவார். 4ஆம் பாவத்தில் உட்கார்ந்தால் சொத்துனால, சுகத்தினால, தாயினால, இதனால லாபம் அடைவார். அப்படிங்கிறத மறக்க கூடாது. அதே மாதிரி 11ஆம் வீட்டு கிரகம் 10ல் இருந்தால் நல்ல ஜீவனம் என்று கொள்ள வேண்டும். 11க்குரிய கிரகம் எந்த வீட்டில் இருந்தாலும் அந்த வீட்டுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்பதற்காகவே அந்த கிரகம் இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கணும். அப்ப 11 பாவங்களும் மிக முக்கியமான விஷயங்களை நாம் இதுல சொல்லப்பட்டிருக்கோம். அடுத்து 12ஆம் வீடு, இது மோட்சஸ்தானம். ஒரு மனிதன் இறுதி, ஒரு மனிதனுடைய கடைசி, ஒருவன் மோட்சத்தை அடைவானா, இறைநிலை அடைவானா, இதை விரயஸ்தானம் என்று சொல்வார்கள். நமக்கு வரக்கூடிய செலவுகள், நஷ்டங்கள் எல்லாவற்றையும் இந்த வீட்டை வைத்து சொல்ல வேண்டும். துன்பங்கள், பாவங்கள், வறுமை, துரோதிஷ்டம் ஆகியவற்றை இந்த வீட்டை வைத்து சொல்ல வேண்டும். மறைமுகமான எதிர்களும் இந்த வீட்டை வைத்து சொல்ல வேண்டும். ஒருவர் ஜெயில் வாசம் உள்ளதா அல்லது இல்லையா என்பதை இந்த வீட்டை வைத்து சொல்ல வேண்டும். கடனை திருப்பி கொடுத்தலையும் முதலீடு செய்வதும் இந்த வீட்டை வைத்துத்தான் சொல்ல வேண்டும். நம்ம முதலீடு செய்வோமா, நம்ம பணத்தை விரைய செய்வோமா, நம்ம தூக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த 12ஆவது வீட்டை வைத்துதான் சொல்ல வேண்டும். அப்ப 12 வீடில் முக்கியமான கருத்தை பற்றி பார்த்தோம். ஜோதிடத்தில் ஆரம்ப நிலையில் உள்ளவருக்கு பயன்படும் இந்த ஆரம்ப கட்டத்தை கடந்தவர்கள்தான்
பிதிர் ஜாதகம், பாலதீபிகை, உத்திரகால அமிர்தம் போன்ற நூல்களிலிருந்து பல கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்காங்க. இப்ப 12 பாவங்களை பற்றி நாம் சொன்னோம். இப்ப சொல்ற சில முக்கியமான விஷயத்தை கவனிங்கள். 1ஆம் பாவம். 1ஆம் பாவம் என்பது லக்கண பாவம். 1ஆம் பாவம் என்பது தனு பாவம். தனு பாவம், லக்கண பாவம், தனு பாவம். 2ஆம் பாவம் என்பது குடும்ப பாவம் அல்லது தனபாவம், வாக்குஸ்தானம். வாக்குஸ்தானம். 3ஆம் பாவம் என்பது சகோதர விஜய வீரியஸ்தானம். விஜய வீரியஸ்தானம். விஜய வீரியஸ்தானம்ங்கிறது 3ஆம் பாவம். 4ஆம் பாவம்ங்கிறது 4ஆம் பாவம் மாத்துருஸ்தானம், சுகஸ்தானம். இது ஷார்ட்கட்டான விஷயம். மாத்துருஸ்தானம் நல்லா குறிச்சு வச்சுக்கோங்க. 5ஆம் பாவம்ங்கிறது புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னு அர்த்தம். 6ஆம் பாவம் என்பது சத்ரு பாவம். 6ஆம் பாவம்ங்கிறது ரண ருண ரோகம், ரண ருக ருண ரோகம், சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்றோம். 7ஆம் பாவம் என்பது கலத்திரஸ்தானம். 8ஆம் பாவம் என்பது ஆயுள் ஸ்தானம். 9ஆம் பாவம் என்பது பிதிர் ஸ்தானம், பாக்கியஸ்தானம். பிதுர் ஸ்தானம், பாக்கியஸ்தானம். 10ஆம் பாவம் என்பது ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம். 11ஆம் பாவம் என்பது லாபஸ்தானம். 12ஆம் பாவம் என்பது விரயஸ்தானம், அயன சயன போகம். அயன பயணம், அயன சயன போகம். இப்ப 12 பாவங்களை ஷார்ட்டா சொல்லியிருக்கோம். இப்ப உங்கள்கிட்ட சில கேள்விகள் எப்படி கேட்க போறோம்னா, நல்லா கவனிங்க. 1ஆம் பாவம்னு சொல்றது இல்லை. லக்ன பாவம் எந்த பாவத்தில் இருக்கு அப்படின்னு சொல்ல போறோம். இப்ப லக்ன பாவம் 4ஆம் பாவத்தில் இருந்தா என்ன பாவத்தில் இருக்குன்னு சொல்லணும். லக்ன பாவம் 4ஆம் பாவத்தில் இருந்தா அது எப்படி சொல்லணும்? நான் உதாரணமா சொல்லிடுறேன். லக்ன பாவம், லக்னாதிபதி, லக்ன பாவாதிபதி 4ஆம் பாவத்தில் இருப்பதை சுகஸ்தானத்தில் உள்ளார், மாத்தூர் ஸ்தானத்தில் உள்ளார் அப்படின்னு அர்த்தம். இப்ப லக்ன பாவம் 2ஆம் பாவத்தில் இருந்தால் எப்படி சொல்லணும்? யாராவது சொல்லுங்க பாப்போம். யாராவது சொல்லுங்க. குடும்பஸ்தானம், தனஸ்தானம், பாகிஸ்தானம். எப்படி சொல்லணும்? பாகிஸ்தானம். சரி, இதே லக்னாதிபதி 3ஆம் இடத்துல இருந்தா எப்படி சொல்லணும்? முயற்சி ஸ்தானம். லக்னாதிபதி முயற்சி ஸ்தானத்தில் உள்ளார். லக்னாதிபதி முயற்சி ஸ்தானத்தில் உள்ளார். முயற்சி ஸ்தானத்தில் உள்ளார் அல்லது இளைய சகோதர ஸ்தானத்தில் உள்ளார் அப்படி சொல்லலாம்ல? ஆமா சார். சரி, அடுத்து இதே லக்னாதிபதி 5ஆம் பாவத்தில் இருந்தால், லக்னாதிபதி 5ஆம் பாவத்தில் இருந்தால் பூரிய புண்ணிய ஸ்தானத்தில் உள்ளார். லக்னாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உள்ளார் அல்லது புத்திரஸ்தானத்தில் உள்ளார். புத்திரஸ்தானத்தில் உள்ளார். இதே லக்னாதிபதி 6ல இருந்தா, லக்னாதிபதி 6ல் இருந்தால் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறார். சத்ருஸ்தானத்தில் உள்ளார். ருண ரோக சத்ருஸ்தானத்தில் உள்ளார். இதே 7ஆம் பாவத்தில் இருந்தா, 7ஆம் பாவத்தில் இருந்தா களத்திரஸ்தானத்தில் உள்ளார். களத்திரஸ்தானத்தில் உள்ளார். இதே 8ஆம் பாவத்தில் இருந்தா ஆயுள் ஸ்தானம். லக்னாதிபதி ஆயுள் ஸ்தானத்தில் இருக்கிறார். ஆயுள் ஸ்தானத்தில் உள்ளார். சரி, இதே லக்னாதிபதி 9ஆம் பாவத்தில் இருந்தா, லக்னாதிபதி பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார். லக்னாதிபதி பாகிஸ்தானத்தில் உள்ளார். இதே லக்னாதிபதி 10ஆம் பாவத்தில் இருந்தா, லக்னாதிபதி 10 ஜீவன அம்சத்தில் இருக்கு. லக்னாதிபதி ஜீவன அம்சத்தில் உள்ளார்னு சொல்லலாமாங்க? ஜீவனஸ்தானத்தில் உள்ளார் அல்லது கர்மஸ்தானத்தில் உள்ளார். ஜீவனஸ்தானத்தில் லக்னாதிபதி லாபஸ்தானத்தில் உள்ளார். லக்னாதிபதி
12ஆம் இடத்தில் இருந்தால் லக்னாதிபதி 12ஆம் இடத்துல இருந்தா அவர் சயன சயன போகஸ்தானம் போகஸ்தானம் விரயஸ்தானத்தில் உள்ளார். விரயஸ்தானம் முத வந்து விரய லக்னாதிபதி ஸ்தானத்தில் இருக்கிறார். விரயஸ்தானத்தில் உள்ளார். விரய- இப்ப அந்த வார்த்தைகளை நம்ம சொல்ல தெரியும். இப்ப இந்த வார்த்தைகளை சொல்லி பழகணும். இப்ப வாக்கு ஸ்தானாதிபதி, நல்லா கவனிங்க, வாக்கு ஸ்தானாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உள்ளார் அப்படின்னா எங்க இருப்பாரு? 5ஆம் இடத்தில் அஞ்சுல உள்ளார். 2ஆம் அதிபதி அஞ்சுல உள்ளார். வெரி குட். 2ஆம் வீட்டின் அதிபதி 5ல் உள்ளார். இதே லக்னாதிபதி அல்லது தனுஷ் ஸ்தானாதிபதி, லக்னாதிபதினாலும் சரி தனுஷ் ஸ்தானாதிபதி, இந்த தனுஷ் ஸ்தானாதிபதி அவர் வந்து என்ன செய்யறாருன்னா, தனுஷ் ஸ்தானாதிபதி 7ஆம் பாவத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. 7ஆம் பாவத்தின் அதிபதி தனுஷ் ஸ்தானத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்ப எப்படி சொல்லுவீங்க? லக்னாதிபதி களத்திரஸ்தானத்தில் உள்ளார். ம். களத்திரஸ்தான அதிபதி லக்னத்தில் உள்ளார். இருவரும் பரிவர்த்தனை உள்ளனர். இருவரும் பரிவர்த்தனையாகி உள்ளார். எப்படி சொல்லணும்? லக்னஸ்தானாதிபதியும் களத்திரஸ்தானாதிபதியும் பரிவர்த்தனையில் உள்ளார். வெரி குட். இப்ப புரியுதா? டேய் புரிஞ்சு இல்லையா? என்ன வாக்கியம் போகலையா? முத மைக்க ஆஃப் பண்ணிருக்கீங்க ஐயா. சாமி அவரு ரவிச்சந்திர சாமி வந்துட்டீங்களா? உள்ள இருக்கீங்களா? இருக்கேன் சாமி. கொஞ்ச நேரம் பேசுறீங்களா? இல்ல, இன்னொரு நாளைக்கு பேசுவேன் சாமி. இன்னொரு நாளைக்கு பேசுவோம். அப்பதான் ஃபர்ஸ்ட். சரி சரி. இப்ப அதாவது எல்லாரும் கவனிங்க, ஒரு கட்டம் போட்டுக்கோங்க. சரி. இப்ப மேசத்துல லா அப்படின்னு போட்டுக்கோங்க. இப்ப என்ன லக்னம் அது? மேஷ லக்னம். மேச லக்னத்தில் பிறந்துள்ளார். இந்த ஜாதகர் எங்க பிறந்திருக்காரு? மேச லக்னத்தில் பிறந்துள்ளார். சரி. இந்த லக்னத்துக்கு, மேச லக்னத்துக்கு பாக்கிய ஸ்தானாதிபதி யார்? சனிங்க. பாக்கிய ஸ்தானாதிபதி யார்? குரு. அப்ப எழுதிக்கங்க. பாக்கிய ஸ்தானாதிபதி குரு. குரு. பிராக்கெட்ல 9. பாக்கிய ஸ்தானாதிபதி குரு 9. பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி பிராக்கெட்ல புகழ். பூர்வ புண்ணியம்னா புகழ். சூரியன். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதினா புகழ். இப்ப இந்த லக்னத்தை நல்லா பாருங்க. இந்த லக்னத்துக்கு இந்த செவ்வாய் 5ஆம் இடத்தில் இருந்தாலும், 9ஆம் இடத்தில் இருந்தாலும், 10ஆம் இடத்தில் இருந்தாலும் யோகத்தை தருவார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருந்தாலும், பாக்கியஸ்தானத்தில் இருந்தாலும், ஜீவனஸ்தானத்தில் இருந்தாலும் நல்ல யோகத்தை தருவார்கள். இப்ப புரியுதா? 10ஆம் இடத்துல இருக்கும்போது அவர் எந்த மாதிரி இருப்பாரு? உச்சத்துல இருப்பாரா? 10ஆம் இடத்தில் இருக்கும்போது அவர் எப்படி இருப்பாரு? உச்சத்தில் இருப்பார். சரி. இப்ப என்ன அர்த்தம்னா, இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியின், நல்லா கவனிங்க, பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியின் நட்சத்திரமான, பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி நட்சத்திரம் என்னென்ன இருக்கும்? கார்த்திகை, பூரம், உத்திராடம். கார்த்திகை, உத்திராடம். இந்த நட்சத்திரத்தில் லக்னாதிபதி அமர்ந்தால் யோகத்தை செய்வார்கள்.
அப்ப எங்க இருக்கும்? கிருத்திகை நட்சத்திரம்ங்கிறது எங்க இருக்கும்? 1ஆம் இடத்துல இருந்தாலும் 2ஆம் இடத்துல இருந்தாலும் 5ஆம் இடத்துல இருந்தாலும் யோகம் 6ஆம் இடத்துல இருந்தாலும் 9ஆம் இடத்துல இருந்தாலும் 10ஆம் இடத்துல இருந்தாலுமே இவருக்கு எப்ப என்ன ஆக போகுது? சிறப்பை யோகம். தரும். ம். இப்ப புரியுதா? புரியுது. அடுத்து பாக்கியாதிபதியினுடைய சாரத்தில் செவ்வாய் இருந்தாலும் சிறப்பை தரும், யோகத்தை தரும். புரியுதாப்ப? ஆமாங்க. புனர்பூசம் ம். அனுஷம் சாரி புனர்பூசம் புனர்வூசம், விசாகம், புரட்டாதி விசாகம் புரட்டாதி இவருடைய சாரத்தில் இருந்தாலும் யோகத்தை தரும். இப்ப புரியுதா? யோகத்தை தரும். இப்ப இப்ப லக்னாதிபதி எங்க இருந்தால் சிறப்பை தரும்னா, இந்த குருவோட சேர்ந்தாலோ சூரியனோட சேர்ந்தாலோ, இந்த லக்னத்துக்கு குருவோட சேர்ந்தாலோ சூரியனோட சேர்ந்தாலோ பார்த்தாலோ நல்லது கிடைக்குமா? ஆமாங்க. அப்ப ஒரு லக்னாதிபதி நல்லா இருந்தாத்தான் ஜாதகர் வந்து வளமையான சக்தியை அனுபவிப்பார். அப்ப லக்னாதிபதி இப்ப 4ஆம் இடத்துக்கு போனா லக்னாதிபதி என்ன ஆயிடுவாரு? நீசமாயிட்டாரு கடகத்துல. அப்ப லக்னாதிபதி நீசமானா தகுதி குறையாயிடுவார். எப்படி இருக்கணும்? லக்னாதிபதி நீசமானா என்ன ஆயிடுறாரு? தகுதி குறைவாய். இப்ப புரியுதா? ஐயா இப்ப சுயசாரத்துல இருந்தா ம். செவ்வாய் வந்து 8ல வந்தா ப்ராப்ளம் ஆகும் ஐயா. சாரம் மிருகசீரிஷம் மித்திரை. ஓகே அதாவது என்ன சொல்றீங்க? சுயசாரத்துல இருந்தா இப்ப ஒன்னா லக்னாதிபதி சுயசாரத்தில் இருந்தால் நல்லா கவனிங்க. இந்த லக்னாதிபதி வந்து 1க்கு 8 கூடியவர் இல்லையா? ஆமாங்க ஐயா. லக்னாதிபதி 1க்கு 8 கூடியவர். 8ஆம் பாவமா இருக்கக்கூடாது இல்லையா? ஆமாங்க ஐயா. தடங்கல்கள் சுயசாரம் வாங்கும்போது 8ஆம் இடத்தினுடைய பலனை அனுபவிப்பாரு. இருந்தாலும் தன்னுடைய சொந்த வீடா இருக்கிறதுனால அதிக பாதிப்பை கொடுக்க மாட்டாரு. சரி. 8ஆம் பாவம்ங்கிறது அடுத்தவருடைய பணத்தை அனுபவிப்பாருன்னு தானே அர்த்தம். பட் ஆனா மிருகசீரிஷம் வந்து உங்களுக்கு இதுல ரிஷபத்திலயும் இதுலங்களா வருதுங்களா? அது எங்க இருந்தாலும் அந்த கிரகத்தின் சாரத்தை நீங்க அந்த கிரகத்தின் சாராதிபதி யாருன்னு பாருங்க. வீடு கனெக்ஷன் வந்துடும். வீடு முக்கியமா பார்க்க இல்லையா? சரி. சுவாமி வணக்கம், நான் ரவிச்சந்திரன் பேசுறேன். சொல்லுங்க சாமி. அந்த என்னுடைய சிஷ்யர் வந்து சக்திவேல்னு ஒருத்தர் ஜாயின் பண்ணி விட்டுருக்கேன். சரி, அவரை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி 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 சரி. நான் கொஞ்சம் வெளி மீட்டிங் போறேன், அதனால நாளையில இருந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். அவர் சக்திவேல்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணியிருக்காரு. சரி சரி சரி. நான் ஜாயின் பண்ணி விட்டுருக்கேன், அவரை இது பண்ணிக்கோங்க. நான் அவரை இதெல்லாம் வேணா பாத்துக்கோங்க அந்த இதெல்லாம். சரி சரி. வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். இப்ப கவனிங்க, நமக்கு தேவையானது என்னன்னா பாவங்கள் எப்படி இருக்கோ அந்த பாவத்தினுடைய தன்மைகளை நம்ம அனுபவிக்க போறோம்னா, இப்ப நம்ம மேசத்தின் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு குருவும் சூரியனும் நல்லவர்கள்னு பார்த்துட்டோம் இல்லையா? இன்னொரு விஷயத்தை நீங்க பார்க்கணும். எப்படின்னா, ஒவ்வொரு லக்னத்துக்கும் தர்ம கர்மாதிபதி யாருன்னு பார்க்கணும். ஒவ்வொரு லக்னத்துக்கு தர்ம கர்மாதிபதி யாரு? தர்மத்துக்கான தர்மஸ்தானம் யாரு? 9ஆம் பாவம் தான் தர்மம். 9ஆம் பாவம் தான் தர்மம். 9ஆம் பாவம் தான் பாக்கியம். அப்ப 9ஆம் பாவத்தின் அதிபதியும் கர்மாதிபதி 10ஆம் அதிபதியும் சேர்க்கை இருந்தால் அவருக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் உண்டு. புரியுதான் பாருங்க. ஒரு பாவத்திற்கு 9, 10 கூடையும் சேர்க்கை இருந்தால் அந்த பாவம் புண்ணியம் அடைகிறது. தர்ம கர்மாதிபதி யோகம் இருந்தா அவர் வந்து என்ன செய்யறாரு?
அவர் என்ன செய்ய போறாரு? இறைவனுடைய அருளாலையும் பூர்வ புண்ணியில் செய்த கர்மாவினாலையும் அவர் நல்லதை அனுபவிக்க போகிறார். புரியுதா? புரியுதுங்க. அப்ப என்ன அர்த்தம்? லக்னாதிபதிக்கு, இந்த லக்னத்துக்கு 9 கூடையவர் யாரு? குரு. 10 கூடையவர் யாரு? சனி. இந்த 2 பேர் சேர்ந்து இருந்தா அவன் யோகவான். புரியுதா? புரியுது. சரி. இப்ப இந்த யோகவானுடைய நிலையில் அவர் இருந்தா அவருக்கு நல்ல புகழை அடைவார்கள் சொல்றோம். இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா இதே மாதிரி 12 பாவங்களுக்கும் 9, 10 தொடர்பு பார்த்தோம்னா சூப்பரா இருக்கும். இது புரியுதான் பாருங்க. ஐயா புரியுதுங்க. இப்ப மேஷத்துக்கு வந்து நம்ம சனி ரெண்டுமே வருது. ரெண்டுமே சனி வருது. அப்ப நம்ம இந்த 12 பாவங்களை பார்க்க போது 12 பாவத்துக்கும் அந்த பாவத்துக்கு 9, 10 கூட சேர்த்து இருந்தா அந்த பாவம் சூப்பர். இப்ப 2ஆம் பாவத்துக்கு 9, 10 கூடையவர் யார் வருவாரு? ஓ, நீங்க அப்படி சொல்றீங்களா? 2ஆம் பாவம் அந்த பாவத்துக்கு, அந்த லக்னத்துக்கே ஒவ்வொரு பாவத்துக்கும். ஒவ்வொரு பாவத்துக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் பாத்தீங்கன்னா அந்த பாவம் எப்படி சொல்லிடலாம். சரி சரி சரிங்க. சரி. இப்ப பாருங்க, 2ஆம் பாவத்துக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் யாரு? சனியே வருவார். சனி. அவர் சனி இந்த பாவத்துல நல்லா இருக்கும். அப்ப இந்த ஜாதகத்துல சனியும் புதனும் நல்லா இருக்கணும். எந்த பாவத்துக்கு? 2ஆம் பாவத்துக்கு. ஏன்னா அவர் 5 கூடியவர் இல்லையா ஐயா? ரிஷபத்துக்கு ரிஷபத்துக்கு யார் யார் நல்லா இருக்கணும்? யார் யார் சேர்ந்து இருக்கணும்? 5, 9, 10. சனியும் புதனும் சேர்ந்து இருக்கணும். சனியும் புதனும் சேர்ந்து இருந்தா இருந்தாலும் சூப்பர்னு அர்த்தம். இந்த ஜாதகம் யாரு சேரக்கூடாது? 8ஆம் அதிபதி குரு. குரு சனியும் சேரக்கூடாது. இந்த பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட், நல்லா கவனிங்க. சரி, 3ஆவது வீட்டுக்கு போங்க. 3ஆவது வீட்டுக்கு 9, 10 கூடையவர் யாரு? சனியும் குருவும். வெரி குட். இந்த சனியும் குருவும் சேர்ந்து இருந்தா இந்த பாவம் நல்லா இருக்கு. இந்த 3ஆம் பாவம் சூப்பரா இருக்கு அப்படின்னு அர்த்தம். இவருக்கு எல்லா புகழும் கிடைச்சிடும். 2ஆம் பாவம் நல்லா இருந்தா பொருளாதாரம் கிடைச்சிடும். 3ஆம் பாவம் இருந்தா புகழ் கிடைச்சிடும். இப்ப 4ஆம் பாவத்துக்கு 3, 10, 9, 10 எது? குரு செவ்வாய். குரு செவ்வாய் சேர்ந்து இருந்தா சூப்பர். இப்ப புரியுதா? இங்க லக்னாதிபதியும் வந்துடுறாரு. லக்னாதிபதியும் நம்ம எந்த பாவத்தை பார்க்கிறோமோ அந்த பாவத்திற்கு 9, 10 கூடிய சேர்த்து. சரி, இப்ப 5ஆம் பாவத்துக்கு 5ஆவதுக்கு செவ்வாயும் சுக்கிரனும். புதன் சுக்கிரன் சேர்ந்து இருந்தார்னா சூப்பர். செவ்வாய் சுக்கிரன் சேர்ந்து இருந்தா சூப்பர். இவர் 2 பேருடைய சேர்க்கை இருந்தா சூப்பர். இப்ப 6ஆம் பாவத்துக்கு சுக்கிரன் புதன். சுக்கிரன் புதன் சேர்ந்திருந்தா சூப்பர். 7ஆம் பாவத்துக்கு புதன் சந்திரன். வெரி குட். புதனும் சந்திரனும் 7ஆம் பாவத்துக்கு, துலாம் பாவத்துக்கு, 7ஆம் பாவத்துக்கு சமம். 8ஆம் பாவத்துக்கு சந்திரன் சூரியன். அப்ப கிரகணம் ஆயிடும். யாரா இருக்கணும்? 8ஆம் பாவத்துக்கு சந்திரனும் சூரியனும் இருந்தால் அவர்கள் கர்மாதிபதியை. இப்ப இந்த இடத்துல எழுதிக்கங்க, சேர்க்கையா இருந்தாலும் இதே பலன், பார்வையாக இருந்தாலும் இதே பலன், சாரத்தில் இருந்தாலும் இதே பலன். சரி சரி, 9ஆம் பாவத்துக்கு சூரியன் புதன். அப்ப தனுர் பாவமாகிய 9ஆம் பாவத்துக்கு அல்லது எந்த 9ஆம் பாவத்துக்கும் அந்த பாவத்தில் சூப்பர். சரியா? சரி
சரி, அடுத்து அடுத்து 10ஆம் பாவத்துக்கு 10ஆம் பாவத்துக்கு. புதன் சுக்கிரன். 10ஆம் பாவத்துக்கு எந்தெந்த பாவம் சேரணும்? கன்னியும் துலாமும். புதன் சுக்கிரன். புதனும் சுக்கிரனும் சேர்ந்தாங்கன்னா சூப்பர். சரி, 11ஆம் பாவத்துக்கு சுக்கிரனும் செவ்வாய். வெரி குட். 12ஆம் பாவத்துக்கு 12ஆம் செவ்வாயும் குரு. செவ்வாய் குரு. செவ்வாயும் குரு. செவ்வாய் குரு சேர்ந்தா 12ஆம் பாவம் சூப்பர். சூப்பர். இப்ப புரியுதா? ஐயா இப்ப 6, 8, 12 நல்லா இருந்ததுன்னா அது நெகட்டிவ் எஃபெக்ட் கொடுக்காதா? இப்ப 6, 8, 12ல இது ரெண்டு ஜாயின் ஆனா ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. ஐயா, எந்த பாவமா இருந்தாலும் அந்த பாவத்துக்கு 9 10 சேர்க்கை இருந்தால் அந்த பாவத்துக்கு நல்ல காரத்துவம் புறம் சிறப்படையும். சரி சரி சரி. இப்ப பாருங்க, 5ஆம் பாவத்துக்கு 9, 10 சேர்க்கை இருந்தால் அவனுடைய பூர்வீக சொத்துல தெய்வம் இருக்கும், சமாதி இருக்கும். இப்ப நான் சொல்ற வாக்கியம் புரியுதான் பாருங்க. புரியுதுங்க. அப்ப 5ஆம் பாவத்துக்கு 9, 10 சேர்த்து இருந்தா அவனுக்கு புகழ் கிடைக்கும். 10ஆம் பாவத்துக்கு 9, 10 சேர்த்து இருந்தா அவனுக்கு பதவி பெரிய பெரிய பதவிகள்லாம் கிடைக்கும். சரி, யார் யாரு சேரக்கூடாதுன்னா 6, 8 சேரக்கூடாது. யார் சேரக்கூடாது? 6, 8. 6ஆம் பாவாதிபதி 8ஆம் பாவாதிபதி சேரக்கூடாது. சேர்ந்தா அது சிறப்பில்லை. இப்ப புரியுதா? இப்ப யாராவது ஒருத்தர் ஜாதகத்தை சொல்லி லக்னத்தை சொல்லுங்க. துலா லக்னம். சரி, இப்ப துலா லக்னம் சொல்றோம். இப்ப துலா லக்னம் சொல்லிட்டோம்னா இந்த துலா லக்னத்துக்கு இந்த லக்னத்துக்கு 9, 10 கூடையவர் யாரு? புதன் சந்திரன். சந்திரன். புதன் சந்திரன் சேர்ந்திருக்காங்களா? இல்லைங்க, புதன் வந்து ரோகிணில. ரோகிணில சந்திரன் சாரம். சந்திரன் வந்து ரேவதி 3. அது 2 சார பரிவர்த்தனை இருக்கிறார்கள். எப்படி இருக்காங்க? சார பரிவர்த்தனை. சாரத்தில் மாறி இருக்காங்க. பாருங்க, நான் சொல்லிட்டேன், சாரமாக இருக்கலாம், பார்வையா இருக்கலாம், சேர்க்கையா. இப்ப புரியுதா? அப்ப 1ஆம் பாவம் மறைமுகமாக என்ன பட்டிருக்கு? தர்ம கர்மாதி யோகம் இருக்கா? இருக்கு. அப்படி இருந்தால் இவர் எங்க போனாலும் இவருக்கு மரியாதை கிடைக்கும். புரியுதா? ஒரு அந்தஸ்து, மரியாதை. சரி, 5ஆம் பாவத்துக்கு இதே துலா லக்னத்துக்கு 5 கூடையவர் யாரு? 5ஆம் பாவம் எது? சனி பகவான். கும்பம். கும்பம். யாரு? அது சுக்கிரன் செவ்வாய். 9, 10 யாரு? சுக்கிரனும் செவ்வாய். சுக்கிரன் செவ்வாய் இருக்கா? துலாம் விருச்சகம். துலாம் விருச்சகம். இவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்காங்களா? இல்லைங்க, செவ்வாய் வந்து கேட்டை. சுக்கிரன் வந்து ரேவதி 2. மேனத்துல இருக்கிறாங்க, இவங்க கேட்டையில விருச்சகத்துல இருக்கிறாரு செவ்வாய். செவ்வாய் இவங்களும் சேர்க்கை இல்ல இல்லையா? இல்ல, இது செவ்வாய் ஆட்சி, சுக்கிரன் உச்சம். அது எப்படி வேணாலும் இருந்திருப்பாரு. 2 பேருடைய தொடர்பு இருக்கா? பாக்குறாங்களா? இல்ல, பார்க்கல. 1, 5, 9 இருக்கிறாங்க. 2 பேரும் சார பரிவர்த்தனை பண்ணிக்கல. ஆமா. இல்லையா? இல்ல. அப்ப அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுவடல. சார், நட்சத்திர பரிவர்த்தனை இருக்குல்ல சார்? நட்சத்திர பரிவர்த்தனை தன்னுடைய சாரத்தில் பரிவர்த்தனை ஆயிருக்காரா? இல்ல, அவர் கேட்டை. 2 பேருமே புதன் சாரம். 2 பேரும் புதன் சாரத்துல இருக்காங்க. நல்லா பாருங்க, 2 பேரும் ஒரே சாரத்துல இருக்காங்க. 8ஆம் அதிபதி சாரத்துல இருக்கிறாங்க. 2 பேருமே 8ஆம் அதிபதி சாரத்துல இருக்காங்க. செவ்வாயுடைய சாரத்துல சுக்கிரனும், சுக்கிரனுடைய சாரத்துல செவ்வாய் இருக்காங்களா? இல்லை. இல்லை. அப்ப அது இல்லை, அந்த பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்றோம். இப்ப சொல்ற பாயிண்ட் புரியுதா? முக்கியமான பாயிண்ட். புரியுதுங்க. அப்ப ஒவ்வொரு பாவத்தையும் பாருங்க. சரி, இந்த பாவத்துக்கு பாருங்க. 2ஆம் பாவத்துக்கு பாருங்க. துலா லக்னத்துக்கு 2க்கு 9, 10 கூடையவர் யாரு?
சந்திரன் சூரியன். சந்திரன் சூரியனுடைய தொடர்பு இருக்கா? சந்திரன் சூரியன் தொடர்பு இல்லைங்க. சூரியன் கிருத்திகை 1 மேசத்துல, ம். சந்திரன் ரேவதி 3 இது மீனத்துல. மீனத்துல தொடர்பு இல்லையா? இல்லை. தொடர்பு இல்லை. அப்ப 2ஆம் பாவத்துக்கு தொடர்பு இல்லை. அப்ப 2ஆம் பாவத்துக்கு தொடர்பு இருந்தால்தான் இவருக்கு பணப்புழக்கம், பொருளாதார முன்னேற்றம், சொல்வாக்கு இதெல்லாம் கிடைக்குமா இல்லையா? இறைவனா பார்த்து கொடுக்கறது உண்டா இல்லையான்னு பாக்குறோம். சரி, அவர் இப்ப பாருங்க, அவர் எந்த சாரத்துல உட்காந்துருக்காங்க? யாருங்கய்யா? சந்திரன். சுயசாரம். சூரியன் சுயசாரம். சூரியன் சுயசாரம். சூரியன் எந்த சாரத்துல இருக்காங்க? சூரியன் கிருத்திகை 1, ம். சந்திரன் ரேவதி 3. ரேவதி. இப்ப இந்த பாவத்துக்கு நல்லா பாருங்க, இந்த சந்திரன் இந்த பாவத்துக்கு எத்தனாம் பாவத்தினுடைய எத்தனாம் அதிபதியினுடைய சாரத்தை பெறுகிறார்? இந்த பாவத்துக்கு 2ஆம் பாவத்துக்கு 8ஆம் அதிபதி சாரம் பெறுகிறார். அப்ப பொருளாதாரத்துக்கு நம்ம கஷ்டப்படணுங்கிறது காட்டுதா? பொருளாதாரத்தை சம்பாதிச்சு விரயம்படுத்தணும்னு காட்டுதா? ஆமா, தடைகள் இருக்கு. பொருளாதார முன்னேற்ற தடை இருக்கு இல்லையா? பொருளாதார தடை இல்லைங்க. பொருளாதாரத்தின் முன்னேற்றம் இல்லைங்கிறத காட்டுது பாருங்க. பொருளாதாரம் மிதமிஞ்சிய பொருளாதாரத்தை நம்ம கொடுக்கணும் இல்லையா அப்படின்னு. 8ஆம் பாவம்ங்கிறதே கஷ்டம், சங்கடம் அப்படிங்கிறத காட்டும். அவரே 8ஆம் அதிபதி, அவரே 11க்குரியவராகவும் வராருங்கய்யா அந்த பாவத்துக்கு, 2ஆம் பாவத்துக்கு போறாரு. 8 தான் நம்ம இங்க எடுத்துக்கணும். சரி. கத்தி எடுத்து ஓங்கி வகுத்துல குத்திட்டு அவர் நல்ல வேண்டாம் சொன்னா ஏத்துக்குருவீங்களா? ஆமா ஆமா. நான் ரொம்ப நல்ல வேண்டாம், எனக்கு நல்ல வேண்டாம் சொல்லிட்டேன்னு சொன்னால யாரு? இல்ல, தங்க கத்தியில குத்திட்டாரு. குத்தினதுதான் மாத்த முடியாது. எந்த கத்தியில குத்தினாலே இருக்குது. வடிவேல் சொன்ன மாதிரி அடிச்சுட்ட நல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாண்டான்னு சொல்றேன் பாருங்க. ஆமா. புரியுதா? அப்ப இது என்ன தெரியுதுன்னா, நல்லா கவனிங்க, எந்த பாவமா இருந்தாலும் நாம் இவ்வாறு ஆய்வு செய்ய வேண்டும். ஆய்வு செஞ்சோம்னா அது நமக்கு சிறப்பை தரும். ஐயா, அப்ப கொடுப்பினை எதுல இருக்குன்னு கிளியரா தெரிஞ்சிடும். ஜாதகரோட கொடுப்பினை எதுல இருக்கு, கடவுள் இவனுடைய பொட்டன்சியல் என்ன அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிற போறோம். இப்ப மிதுன லக்னமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மிதுன லக்னத்துக்கு நல்லா பாருங்க, இந்த மிதுன லக்னத்துக்கு லக்னாதிபதி எத்தனைக்கு எத்தனை ஆகுறா? 1க்கு 4, 10, 4க்கு 10 ஆகுறாங்க. 1 4 கூடியவரா, 1 4 கூடியவரா ஆகுறாரு. 1 4க்கும் அவரே ஆகுறாரு. சரி, பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி எத்தனை ஆகுறாரு? 5 12. நல்லா பண்ணுங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த ஜாதகத்துக்கு லக்னத்துக்கு இந்த ஜாதகருக்கு 1 10க்கு ஆகிடுறாரு. அப்ப இந்த ஜாதகர் உள்ளூர்லயே இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் இல்லையா? யாருங்க 1 10க்கு வர்றாரு? 1 4க்கு வர்றாரா இல்லையா? 1 4க்கு வர்றாரு. 1 4 உள்ளூர்லயே இருக்கிறது, அல்லது அவங்களுடைய சொத்து சுகங்களை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு அவனுக்கு கிடைக்கும் இல்லையா? இல்ல, அவரே 12க்கு போயிட்டாருன்னா அப்ப வெளியூர் தானே போவாரு. லக்னாதிபதி இந்த தொடர்பை பாருங்க. கொடுப்பினை 1 10க்குடையவராக இருப்பதனால் இவருக்கு தன்னுடைய உள்ளூர்லயே இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். 1 4 கூடியவராக இருப்பதனால் உள்ளூர்லயே இருப்பார். ரைட், 1 4க்கு இருப்பதனால். சரி, இதே மாதிரி 5ஆம் பாவத்துக்கு உடையவர் 12 கூடையவரா இருக்கு. அப்போ குழந்தையினால விரயம் உண்டா? உண்டு. குழந்தையும் பூர்வ புண்ணியம், இது பூர்வீக சொத்து விரயம். அப்ப விரயத்தை காட்டுது இல்லையா? குழந்தையினால சங்கடத்தை காட்டுமா காட்டாதா? காட்டும். சரி, இதே இதுக்கு செவ்வாய் என்ன ஆகுறாருன்னு பாருங்க. 6 11 கூடியவர். அப்ப 6க்கு 11க்கான சகோதர ஸ்தானம் எப்படி இருக்கும்? எதுங்க? மூத்த சகோதரத்தால பகை வரும். மூத்த சகோதரருக்காக
கடன் சங்கடங்கள் வரும், என்ன செய்யும்? கடன் வரும், சங்கடங்கள் இருக்கும். சங்கடம் இருக்கும். சரி. அதே மாதிரி 7ஆம் பாவத்தை பாருங்க. 7, 10 மனைவி வந்த பின்னாடி தொழில் அமையும் எடுத்துக்கலாமா? மனைவினால தொழில், ஒரு கௌரவம், அந்தஸ்து, தொழிலெல்லாம் கிடைக்கும் இல்லையா? இந்த திருமணத்துக்கு அப்புறம் நல்லா இருக்கும் தொழில். சரி. அதே மாதிரி 8ஆம் பாவத்துக்கும் 9ஆம் பாவத்துக்கும் வர்றாரு. அப்பாவனால கொஞ்சம் கஷ்டம் தானே படுறாரு ஆமா. அப்படின்னு இருக்கு. இப்ப புரியுதா எப்படின்னு பாவங்களை வச்சு பாக்குறது? புரியுது. முதல்ல இது புரிஞ்சுதுங்க ஐயா. இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் முதல்ல வந்து அந்த நான் 9, 10 இப்போ நல்லா புரிஞ்சுது. இப்போ நீங்க சொன்னது மட்டும் கொஞ்சம் இல்ல, அந்த லக்ன பாவத்துக்கு அந்த ஒரே அதிபதிகள் சுக்கிரன்னா 5 கூடியவரா வர்றாரு, 12 கூடியவரா வர்றாரு. 5, 12 எடுத்துக்கணும். ஓகே. தன்னோட சொந்த சொந்த இது. அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரி சரி. அதை நம்ம பார்த்தோம்னா நமக்கு அது கிடைக்கும். சரியா? ஸோ எந்த அதிபதி 8ஓட தொடர்படுறாரு இல்ல 6, 8ஓட தொடர்புனா கொஞ்சம் நமக்கு ஒரே அதிபதி 2 வீடு வரா இல்லையா? 2 வீடு எப்படி இருக்குது? ஒரு வீடு எப்படி இருக்குது, இன்னொரு வீடு எப்படி இருக்குதுன்றது. ஒரு வீடு நல்லா இருக்குது, ஒரு வீடு கெட்டதா இருக்குது. அப்படி அந்த வீடுனால அது கெட்டது வருது. கரெக்ட் கரெக்ட். சரி, இதுவரை புரிஞ்சுச்சா? புரிஞ்சுதுங்க சரி. இதுல ஏதாவது டவுட் இருக்கா? சார். ஐயா ஒருவேளை அது அஸ்தமனம் ஆச்சு அது மாதிரி இருந்தா எப்படி எடுத்துக்கிறதுங்க? ரெண்டாவது விஷயம், வந்து சரி. பாவங்களை இது பார்க்கணும். அதுக்கடுத்து இது உச்சம் இருக்கா, ஆட்சியா இருக்கா, நீசமா இருக்கா, பரிவர்த்தனை இருக்கா, வக்ரமா இருக்கா, திக்பலம் பெற்றிருக்கா, புஷ்கரான வம்சத்துல இருக்கா, இத்தனைய பார்க்க வேண்டியது இருக்கு இல்லையா? ஆமாங்க ஆமாங்க. திரிசூன்யத்துல இருக்குதா? இப்ப நம்ம பார்த்தது பூரா இது வரைக்கும் 12 பாவங்களை பற்றி பார்த்திருக்கோம். இனி இந்த கிரகம் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு கிரகத்தின் தன்மைகளை பற்றி நாம பார்க்கிறோம். கிரகத்தை நம்ம படிப்போம். இன்னொரு விஷயம் என்னன்னா, நல்லா கவனிங்க, பாவங்களையும் கிரகங்களையும் இணைச்சுதான் நம்ம பலன் சொல்றோம். புரியுதா? இப்ப உதாரணமா பாவம்ங்கிறது மிக மிக முக்கியமான ஒண்ணு. இப்ப பாருங்க, சுக்கிரன்னா யாரு? மனைவிக்காரன். சரி. இப்ப சுக்கிரன் 5ல இருந்தா அந்த சுக்கிரனை என்ன சொல்லணும்? பெண் குழந்தைன்னு சொல்லலாமா? மகள் சொல்லணும். மகள். என்ன சொல்லணும்? மகள். 3ஆம் பாவத்துல இருந்தா தங்கச்சி, 4ஆம் பாவத்துல இருந்தா அம்மா, 2ஆம் பாவத்துல இருந்தா குடும்பத்தின் உறுப்பினர்கள், 6ஆம் பாவத்துல இருந்தா கூட வேலை செய்யறவங்க, வேலையார். 7ஆம் பாவத்துல இருந்தா தான் மனைவி. அப்ப சுக்கிரனுக்கு பாவத்தில் இருக்கும்போது அதனுடைய தன்மை வேறு. இப்ப 2ஆம் பாவத்துல சுக்கிரன் இருந்தா என்ன சொல்லியிருக்கேன்? குடும்பத்தில் ஒரு உறுப்பினர். குடும்பத்தில் உள்ள உறுப்பினர் சொல்லலாம், ஒரு பெண் உறுப்பினர் சொல்லலாம், அல்லது வருமானம், பணம்னு அர்த்தம். சுக்கிரன் அந்த இடத்துல என்ன அர்த்தம்? பணம். ஐயா லக்னத்துல இருந்தா லக்னத்துல இருந்தா ஜாதகர் தான் அழகா இருப்பாரு, நல்ல அழகா ஜாதகர் நல்ல நளினமானவர். ஜாதகர் பெண் தன்மை உள்ளவர், நளினமானவர், கவர்ச்சியானவர், அழகானவர் அப்படின்னு சொல்றோம். சரி, இதே சுக்கிரன் 8ல இருந்தா குடும்பத்தில் மனைவியோட வாகன விபத்து. நான் அப்படி சொல்லக்கூடாது. 4ஆம் பாவத்தில் இருந்தால் அழகான வாகனம். சரி சரி. 4ஆம் பாவத்தில் இருந்தா அழகான வீடு, அழகான தாய். 8ஆம் பாவத்தில் இருந்தா பெண்களால் அவமானம், பெண்களால் கஷ்டம். பெண்களால் அவமானம், பெண்களால் கஷ்டம். 9ஆம் பாவத்தில் இருந்தா பெண் தெய்வ அனுக்கிரகம், பாக்கியம். பெண் தெய்வத்தால் அனுக்கிரகம், பெண்களால் பாக்கியம். 10ஆம் பாவத்தில் இருந்தா சுக்கிரன் சார்ந்த தொழில் நல்லா இருக்குது. மாமியார் எடுத்துக்கலாம்.
நல்ல மாமியா. மனைவி மாதிரி நல்லா கவனிப்பாங்க மாமியார். நல்ல மாமியான்னு ஒரு வார்த்தையை முடிச்சிடலாம் இல்லையா? ம். சரி, 11ஆம் பாவத்தில் இருந்தா மூத்த சகோதரி, 12ஆம் பாவத்தில் இருந்தா பெண்களால் விரயம், சரி. பெண்களால் விரயம், பண முதலீடு. காலபுருஷனுக்கு 12 தானே சுக்கிரன் உச்சமா வராது, அப்ப நல்லது தானே. நல்லதுதான். பெண்களால் விரயம், பெண்களால் சுகத்தை அனுபவித்தல். சுகபோகத்தை அனுபவிப்பான் இல்லையா? ம். புரியுதா? பாவம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத பார்க்கணும். பாவம் எவ்வளவு முக்கியம்ங்கிறத பார்க்கணும். சரி, இப்ப எப்படி இருந்தது அன்னைக்கு வகுப்பு? மிக மிக அருமை ஐயா. இந்த மாதிரி ஒரு உடனே டிசிஷன் எடுக்கிற மாதிரி யாரும் சொல்லி கொடுக்கறதில்ல. அதையெல்லாம் நம்மளுக்கே விட்டுறாங்க. இது மட்டும் சொல்லிட்டு நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்றாங்க. ம், ம். ஐயா ரவி ஐயா ஒரு ஒசூர்காரர். ஆமாங்க ஐயா. ம். அதாவது கிளியரா வந்து இதை பார்த்தா என்ன சொல்லணும் அப்படின்றது ரொம்ப கிளியரா இருக்கு. அந்த மாதிரி இன்னைக்கு நிறைய இடத்துல இன்னைக்கு நிறைய பேர் வரலையா? இன்னைக்கு 10 பேர் இருக்காங்க. 10 பேர் தான் இருக்கோம். 9 பேர் தாங்க, உங்களோட தான் 10 பேர். 10 பேர் ஆமா, மட்டும் காணோம். 9. ஐயாவோட தான் 10 பேர். ரவி ஐயா அனுப்பி விட்டவர் இருக்காரா? அவர் இருக்காரு. அவர் பேரு அவர் பேர் என்னமோ சொன்னாரு. இருந்தாரு. இல்ல இப்ப பிரசாத்தா? பிரசாத்தா? இல்ல பிரசாத் இல்ல, செந்தில் தான் சொன்னாரு. இல்ல விவோன்னு இருக்குது. ஐயா நான் பிரசாத் ஐயா. பிரசாத் தான் இருக்கீங்க. ஆமா, அவரு இருக்கீங்க. கூட்டவர் போயிட்டாரா? ம். இவரு அருள் பிரசாத். என்னங்கய்யா? ஆ, நான் இருக்கேங்க. கதிர்வேல் சொன்னார் நினைக்கிறேன். கதிர்வேல் என்ன சொன்னார் நினைக்கிறேன். சக்திவேல் சொன்னாருயா. சக்திவேல். சக்திவேல் இருக்காரா? இல்ல. சரி சரி, ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷம். ஐயா இன்னைக்கு சுக்கிரனுக்கு சொன்னீங்க, அந்த மாதிரி எல்லா பாவத்துக்கும் சொன்னீங்கன்னா, அந்த ராகு கேது எல்லா பாவத்துக்கும் சொன்னீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா புரிஞ்சுக்கலாம் பலன். சுக்கிரன் பார்த்துட்டோம்ல, இதே மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் அதனுடைய காரகத்துவத்தை தான் பேச போறோம் நம்ம. ஆமா, ஏன்னா எந்த பாவத்துல இருந்தா அதோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும், ஒவ்வொரு இயற்கை, அதாவது பலனே இல்லாம பொதுவா நாளையிலிருந்து காரகத்துவத்தை பார்க்க போறோம். இப்ப பாருங்க, சுக்கிரன்னா அழகான வாகனம் 4ஆம் இடத்துல இருந்தா அப்படின்னு சொல்றோமா இல்லையா? ஆமாங்க. அழகான வீடு, அழகான வீடு அப்படின்னு சொல்றோம். இப்ப இதே மாதிரி ஒவ்வொரு கிரகம் இருக்கும் இல்லையா? கவர்ச்சியான வீடு அப்படின்லாம் பார்க்கலாம். இப்ப சனி இருந்துச்சுன்னா பழைய பாழடைஞ்ச வீடு, அழுக்கான வீடு, சுத்தமில்லாத வீடு அப்படின்னு பூர்வீக வீடு. இதே மாதிரி ஒவ்வொரு கிரகத்தின் காரகத்துவத்தை பத்தி நம்ம தெளிவா படிச்சுட்டோம் அப்படின்னா, பாவகாரத்தை படிச்சுட்டோம், கிரககாரத்தை படிக்க போறோம். நாளைக்கு இருந்து அதை பார்த்துடலாமா? சரி. இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இப்ப 7ஆம் பாவத்தில் சுக்கிரன் இருந்தா மனைவி எப்படி இருப்பாங்க? அழகா இருப்பாங்க. இப்ப சுக்கிரன்னா 2ஆம் பாவத்துல சுக்கிரன் இருந்தா, சுக்கிரன்னா புளிப்பு சுவை, சுக்கிரன்னா செயற்கை இனிப்பு. 2ஆம் பாவத்துல சுக்கிரன் இருந்தா புளிப்பு, ஊறுகாய் பிடிக்கும், மாங்காய் பிடிக்கும், செயற்கையான இனிப்பு பிடிக்கும்னு சொல்லணும். அப்படி சொல்லலாமா? சொல்லலாம். 2ஆம் பாவம் சுவை. 2ஆம் பாவம் சுவைன்றதுனால 2ஆம் பாவம் சுவை, நாக்கு. செவ்வாய் ஐயா, இருந்தா ஆனா உணவு வந்து வேற பாவம் சொன்னீங்க ஐயா. நீங்க 6ஆம் பாவம் யாருமே அது சொல்லல.
ஆறாம் ஆறாம் பாவம் பாவம் உணவு. உணவு. ஆறாம் ஆறாம் பாவம் பாவம் ஆறாம் பாவம் தான் சமையல். ம். ஆனா ரெண்டாம் பாவங்கிறது நம்ம ருசிக்கிறது, நுகர்றது, பார்க்கிறது, நாக்கு. நாக்கு, டேஸ்ட். இப்ப ரெண்டாம் பாவத்துல செவ்வாய் இருந்துச்சுன்னா உரப்பா சாப்பிடுவாரு. செவ்வாய்னா கறி, கறி மட்டன். சாப்பிடுறது கறி சாப்பிடுறது பிடிக்கும். ராகுனா பிரியாணி, பட்டை மசாலு. கேது கேது வந்து கேது அப்படிங்கிறது வந்து கஞ்சி, கூழு, ஏழ்மையான உணவு. எது கொடுத்தாலும் சாப்பிட்டுக்குவாரு. ருசி ஆ, பார்க்க மாட்டாரு. ருசி பார்க்க மாட்டாரு. 2ல கேது இருந்தா. ஆ. 2ல சூரியன் இருந்தா சூடா சூடா சாப்பிடாரு. சூடா சாப்பிடுவாரு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் சாப்பாடு வேணும் பாரு. 2ல சந்திரன் இருந்தா தண்ணி சாதம் இருந்தா போதுங்கய்யா, டேஸ்டா இருக்கணுங்கய்யா. சந்திரன்னா டேஸ்ட். உப்பு நல்லா சாப்பிடுவாரு. ஏன் உப்பு இருந்தா அப்படிங்க 2ல குரு இருந்தா 2ல குரு இருந்தா இயற்கை இனிப்பு, பழம். அட்வைஸ் பண்ணுவாரு. குருன்னா பருப்பு, சாம்பார் நல்லா சாப்பிடுவாரு. செவ்வாயும் பருப்பு வருதுங்க. செவ்வாய் இருந்தாலும் பருப்பு சாம்பார் பிடிக்குது. ஆமா, இது வந்து கொழுப்பு நிறைந்த பருப்பு, செவ்வாய் புரதச்சத்து உள்ளது. சாம்பார். செவ்வாய் துவரம் பருப்பு தானே. எப்படி பாத்தீங்களா? இப்படி நம்ம எடுத்துக்கலாம். சரி, ஓகே. இதே மாதிரி நம்ம பார்க்க போறோம். எப்படி கிளாஸ் எப்படி போயிட்டு இருக்கு? அப்போ நல்லா போயிட்டு இருக்குங்க. சூப்பரா இருக்கு. மத்தவங்க எல்லாம் சொல்லணும் எப்படி அவங்களுக்கு. ஐயா விஸ்வநாத் ஐயா, ஐயா எப்படி இருக்கு கிளாஸ்? இது பலன் சொல்றதுக்கு வேணுங்கிற டிப்ஸ் எல்லாம் கிடைக்குதுங்க ஐயா. ஐயா நீங்க அந்த தர்ம கர்மாதிபதி சொன்னீங்க இல்லைங்களா, ஒரு பாவத்தை கனெக்ட் பண்ணி. அப்ப வந்து இப்ப 2ஆம் பாவம் வந்து எனக்கு பணம் வரணும்னா 2ஆம் பாவத்துக்கு 9, 10ஆம் பாவம் எது தர்ம கர்மாதிபதியோ வருமோ அது மூலியமா தான் எனக்கு பணம் வரும் அப்படி மாதிரி எடுத்துக்கலாம். இருந்தா நல்லா வரும், சிறப்பாக இருக்குங்கிறது. சிறப்பாக இருக்கும். அதாவது 2ஆம் பாவத்துக்கு தர்ம கர்மாதிபதி இருந்தா நீங்க நல்ல குடும்பத்துல பிறந்திருக்கீங்கன்னு அர்த்தம், புண்ணியம் செஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம். சரிங்க. அதனால நீங்க பாக்கியவானா இருப்பீங்க. இல்ல அதாவது நம்ம பிறந்த லக்னத்துல இருந்து 12 பாவத்துக்கும் அதுக்கு 9, 10 கூடியவன் வந்து அது என்ன பாவமா வருமோ அதை பேஸ் பண்ணி பாவத்துக்கும் தர்ம கர்மாதிய பார்க்கணும். பாத்தீங்கன்னா சூப்பரா எடுப்பீங்க. இப்போ ஒருத்தர் வந்து கேட்கிறேன், நான் நல்லா படிப்பேனா சார் கேட்டா, 4ஆம் பாவத்துக்கு 9 சேர்ந்துருக்கா நல்லா படிப்பேன், புகழ் வாங்குவேன், பாராட்டு வாங்குவானா இல்லையா? அதான் கேட்டேன். ஒருத்தர் வந்து கேட்கிறேன், எனக்கு நல்ல குழந்தை பிறக்குமாங்கோ, திருமண வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு கேக்குறாங்க. திருமண வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. 7ஆம் பாவத்துக்கு சூப்பரா வாழ்வானா இல்லையா? அதாவது 7க்கு 9க்கு 10 கூடியவன் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு சேர்க்கை சொல்லலாம். அவர் இருந்தா சூப்பர் சாமி. இப்ப ஒண்ணும் இல்ல, நான் சிம்மலக்கணம் 5ஆம் இடம் இருக்கு. 5ஆம் பாவத்துக்கு நல்லா கவனிங்க, 5ஆம் பாவத்துக்கு 9, 10 யாரு? சூரியன், புதன். எனக்கு சூரியன் புதன் குருங்க. எங்க பூர்வீக தோட்டத்துல சாமி இருக்கு. உங்களுக்கு சூரியன் புதன் சேர்ந்துருக்குதாங்கய்யா? ஆமா. எந்த வீட்டுல இருக்குதுங்கய்யா? சூரியனும் புதனும் 9ஆம் பாவத்திலே இருக்காங்க. 5ஆம் பாவத்துக்கு 5ஆம் பாவத்துல போய் உட்கார்ந்துருக்காங்க. அப்ப எங்க தோட்டத்துல என்ன இருக்கும்?
மேசத்துல உச்சமா உட்காந்துக்கிறாரு சூரியன். அப்ப அங்க தெய்வம் இருக்கு. தெய்வம், மூணாம் பாவம் தெய்வம். நம்ம தோட்டத்தை பக்கத்துல கொஞ்சம் ஒருத்தர் நிலத்தை வாங்கியிருக்காரு. நம்மதையே ஒருத்தன் என் தம்பி வித்துட்டான். எங்க பங்காளி ஒருத்தருக்கு அவர் கொண்டாட்டி கனவுல போய் இந்த தெய்வம் அவர் கனவுல காட்டுது. சரி, 5ஆம் பாவ குழந்தை தானே. ஐயா உங்க குழந்தைங்க நல்லா இருக்காங்களா? என்ன பண்றாங்க? இப்போ பாப்பா வந்து எம்எஸ்சி மேக்ஸ்ல வந்து யூனிவர்சிட்டி ரேங்க் வாங்கியிருக்கோம். அது குழந்தைங்கய்யா? இது 2வது குழந்தை. குழந்தைன்னு எடுத்துக்கிட்டாலும் நீங்க ஒரு பாவத்தை பாருங்க யாரு. அப்பான்னா ஒரு பாவத்துக்கு அப்படி மாதிரி ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு பாவத்தை பாருங்க. குழந்தைகளால நீங்க மகிழ்ச்சி அடைவீர்கள் என்றால் அதை பாருங்க. அதான் 5ஆம் பாவத்துக்கு எடுத்துக்கிறது. எல்லா குழந்தையும் சேர்த்து 5ஆம் பாவமா எடுத்துக்கிறோம். தெய்வத்தின் அனுக்கிரகம் இருக்குங்கிறத 5ஆம் பாவம் தானே தெய்வம். 5ஆம் பாவம் தானே தெய்வம். ஆமாங்க. அவங்களுடைய தொடர்பு இருக்கும். உங்களுக்கு பூர்வீக சொத்து நிறைய இருந்துச்சுங்களா? பூர்வீக சொத்து ஓரளவு இருக்கு. அது வேல்யூபிளா தான் இருக்கும். நல்ல சொத்து தானே. இப்ப நம்ம எடுக்க வேண்டிய விஷயம் என்னங்கிறத ஒரு ஷார்ட்கட்டா சொல்லிட்டேன். ஐயா, அதாவது உங்க லக்னத்துக்கு அதாவது உங்க லக்னம் சிம்மம், அதுக்கு 5ஆம் அதிபதிக்கு இப்ப தர்ம கர்மாவதி யார் வராங்க? 9, 10. சரி. குழந்தைகளால நீங்க புகழ் அடைவீர்களா? ஐயா உங்களுக்கு சிம்ம லக்னத்துக்கு குருவே 5, 8 கூடியவரா வராரு. பூர்வீக சொத்துல பிரச்சனை வழக்கு இருந்துச்சுங்களா? இருக்கும்ல. அதான் இருந்துச்சு இல்ல. 5, 8 கூடியவரா வர்றதுனால பூர்வீக சொத்துல வந்து ஏதாவது ஒரு வில்லங்க இருக்கும்ல. அதான் பிரிச்சுட்டான்னு சொன்னாரு. ஆல்ரெடி பங்காளி பிரிச்சுட்டாங்கன்னு சொன்னாரு. அது பங்காளினா பிரிப்பாங்க. இல்ல பிரச்சனைன்னு அதாவது சிம்ம லக்னத்துக்கு வந்து குரு நல்லவர் தானே. 5, 8 கூடியவராகவும் வராதுல்ல. 8 கூடியவர் வர்றாரு. அவர் போய் 10ல போய் உட்கார்ந்துடுறாரு. கர்மஸ்தானத்துல போய் உட்கார்றாரு. ரைட். இப்ப இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம், இந்த கிரக காரங்களை பற்றி கொஞ்சம் தெளிவா படிச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம பலனுக்கு போயிடலாம். சரியா? 10 பாவத்துக்கும் எப்படி கிரகங்கள் ஆக்டிவேட் பண்றாங்கிறத பார்த்துடலாம். ஓகே. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், குரு வாழ்க, குருவே துணை. நன்றிங்க.